போர்வெல்ல ஏதாவது ஒண்ணு விழுந்துச்சுன்னா லைட்டோட உள்ள அனுப்புவாங்க பாருங்க. ஏன்னா ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இருள் இருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, ஆழத்துல போக போக ஆசீர்வாதம் இல்ல, ஆழத்துல போக போக நன்மை இல்ல, ஆழத்துல சில நேரத்திலே போக போக என்ன இருக்கும்னா இருளை நம்ம பார்த்துருவோம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப டீப்பா போறீங்க பாருங்களேன், ரொம்ப டீப்பா போறீங்க பாருங்களேன். இதை நீங்க நிறுத்தாம உங்க வாழ்க்கையிலே இருக்கிற இருள் மாற்றப்படாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பிரதர். ரொம்ப டீப்பா நம்ம போயிடக்கூடாது. ஆனா நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா என்னதான் பண்ணுவீங்கன்னா, அங்க அசுத்தம் தான் இருக்கும், அங்க சந்தேகம் தான் வரும், அங்க குழப்பம் தான் வரும். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, கத்தர் விட சொல்லும் போது நீங்க விட்டுறணும். உங்க மனைவி மேல ஒரு சந்தேகம் வருதா, உங்க கணவன் மேல உங்க சந்தேகம் வருதா, உங்க பிள்ளைங்க மேல ஒரு சூழ்நிலை வருதா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை ஆராய வேண்டாம் நான் சொல்லல, அது என்னன்னு கவனிக்க வேண்டாம் நான் சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னா ரொம்ப யோசிச்சு ஆழத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து ஒரு இருள் உங்களை மூடிக்கொள்ளும். வாலிப தம்பி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். தங்கச்சி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஒரு லிமிட்ட வச்சிருக்கிறாரு. நீ டீப்பா போயிராத, நீ டீப்பா போயிராத, அந்த கேமுக்குள்ள நீ டீப்பா போயிராத, அந்த மொபைலுக்குள்ள நீ டீப்பா போயிராத, அந்த அந்த பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ டீப்பா போயிராத. ஏன்னா நீங்க டீப்பா எதுல போறீங்களோ அது உங்களுக்கு கடைசியில என்னவா மாறும்னா துன்பமா மாறும். உங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதுமே நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். சரி, ஓகே, நம்ம எங்க தான் வாழ்றோம்? நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். இந்த உலகத்துல தான் சாப்பிட்றோம். நமக்கு பசிக்கும், நமக்கு சாப்பிட தோணும், நமக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணலான்னு தோணும், மற்றவங்க நம்ம புகழ்றது நமக்கு பிடிக்கணும், மற்றவங்க நம்மளுக்கு கை தட்டுறது நமக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது அவசியமானது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வச்சிருக்கிறார்னா, அவருக்கு சாட்சிகளாய் வைத்திருக்கிறார்.